கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகள், உங்களுக்கு வரவேண்டிய மேன்மைகள், உங்களுக்கு வரவேண்டிய நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள் எப்படி வரும்? ஒரு திறந்த வாசலை எப்பொழுது காண்பீர்கள்? அநேக நாட்களாய் நாம் காத்திருக்கிற விஷயங்களிலே, காத்திருக்கிற காரியங்களிலே எப்பொழுது ஒரு திறந்த வாசல் உண்டாகும்? அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிப்போம். இந்த 3 காரியங்களை நாம் தவறாமல் செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை காண்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய சத்தியம். இது ஒரு நாளும் மாறாத தேவனுடைய சத்தியம். இது வேறு யாருடைய கதையும் அல்ல, கட்டுக்கதையும் அல்ல. இது தேவனுடைய தவறாமல் நிறைவேறக்கூடிய சத்தியம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சத்தியத்தை அறிந்து அதை கடைபிடிக்கும் பொழுது சத்தியமே உங்களை விடுதலையாக்குவதை காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். எது 3 காரியங்கள்? எந்த 3 காரியங்களை நான் செய்தால் என்னுடைய வாழ்க்கையிலே திறந்த வாசல் உண்டாகும்? என் வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல் எப்பொழுது அதை நான் கண்டுகொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஐயா, நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், தாவீதின் திறவுகோலை உடையவர், பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவரிடம் இருக்கிற பாருங்கள் எத்தனை வல்லமை, எத்தனை அதிகாரம் அவருடைய கையிலே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய கையிலே ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் இவரே. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கவும் திறக்க கூடாதபடிக்கு அடைக்கவும் அதிகாரம் உள்ளவர் எப்பொழுது உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை வைக்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னாரே, அது எப்பொழுது நிறைவேறும்? நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எப்பொழுது நீங்கள் எதற்காக ஜெபித்தாலும் சரி, எந்த காரியத்திற்காக ஜெபித்தாலும் சரி, சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை படி, அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது சத்தியத்திலே கர்த்தர் உங்களுக்கு சத்திய வேதத்திலே என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். நன்றாய் மறுபடியும் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. மோசம் போகாதிருங்கள். பலவிதமான பாஷைகளினாலும், பலவிதமான தந்திரங்களினாலும், பலவிதமான குறுக்கு வழிகளினாலும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாய் நீங்கள் சத்தியத்தை அறிந்து அதை கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வரவேண்டிய எந்த நன்மையையும் ஒருவனும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடப்பீர்களே ஆனால், கர்த்தரோடே நடப்பீர்களே ஆனால், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால், அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவீர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அது என்னையா எண்ணப்படுவார்கள் என்றால், உங்களை குறித்து அப்படியாய் சொல்லப்படும் அது போன்ற மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் செய்கிற காரியங்களிலே, நீங்கள் படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, அல்லது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீங்கள் தொழில் செய்கிற, ஊழியம் செய்கிற இடங்களிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசய
அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். ஐயா, உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை ஜனங்கள் பார்க்கும் பொழுது, ஓ மெய்யாகவே மெய்யாகவே இவர்கள் தெய்வத்தோடு இருக்கிறார்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், மெய்யாகவே இவர்கள் தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் என்று புறஜாதியாரும் சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களுக்காய் மகிமையும் மேன்மையுமான காரியங்களை நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தர் சொல்கிறபடியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவர் மீது நீங்கள் அன்பு கூறுவீர்களே ஆனால், ஓ மைட்டி காட், இந்த அற்புதமான ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை விட்டு ஒரு நாளும் அவர் பிரிவதே இல்லை. உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை அவர் ஒருபோதும் தவறவிடாதபடி நிச்சயமாய் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் மறுபடியும் கவனியுங்கள். நீங்கள் அவர் மீது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சக்தியோடும் ஐயா முழு மனதோடும் நீங்கள் அவரை பின்பற்றுவீர்களே ஆனால், அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீர்களே ஆனால், அவரும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு உங்கள் மீது அன்பு கூறுவார். மாற்றமே இல்லை. நிச்சயமா இது போன்ற காரியங்களை நாம் ஒரு நாளும் தவறவிடக் கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், வசனம் 8 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எப்ப சார் இந்த திறந்த வாசல் வரும், எப்படி இந்த திறந்த வாசல் உண்டாகும் என்று பார்த்தீர்களே ஆனால், நம்ம 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவரிடத்திலே அந்த திறவுகோல் இருக்கிறது. உங்களுக்கு திறக்க வேண்டிய வாசல்களை திறக்கும்படியான திறவுகோல், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற திறவுகோலை உடையவர் நம் பட்சத்திலே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார். ஆனால் எப்பொழுது திறந்த வாசல் உண்டாகும்? கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 1, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைப்பேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லும் முன்னே உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் செயல்கள், உங்கள் நடக்கைகள், நீங்கள் கர்த்தருக்காய் பாராட்டுகிற வைராக்கியங்கள், கர்த்தருடைய காரியங்களுக்காய் நீங்கள் முன் நிற்கிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் இயக்கங்கள், செயல்கள், செயல்பாடுகள், சொல்லுகள், செயல்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி கிரியை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கிரியைகள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாய் இருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொன்னது போலவே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்படியாய் கொத்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்களே ஆனால், அவரிலே நிலைத்திருக்கும்படியான கிரியைகளும் கனிகளும் உங்களிலே காணப்படும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறவர், ஐயா இவரே உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறாரே, இவரே உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறாரே. நம்முடைய மதில்கள் எல்லாம் அவர் கண்முன்னே இருக்கிறதே. இந்த கர்த்தர் நம்முடைய கிரியைகளை எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். அந்த கிரியைகள் அவருக்கு பிரியமானதாய், அவரை நேசிக்கிறதாய், அவரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறதாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே திறந்த வாசல் உண்டாகும். இன்னும் நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நம்பர் 2, உங்களுக்கு கொஞ்ச பலம் இருந்தும், நன்றாய் கவனியுங்கள், கர்த்தரே சொல்லுகிறார், உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாதிருங்கள். கொஞ்ச பலம் இருந்தால் கூட கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க ஒரு நாளும் தவறிவிடாதிருங்கள். எந்த
சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை மறுதலியாதபடி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அநேக முறை அநேகர் பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, பல சிக்கல்கள் வரும் பொழுது அவருடைய நாமத்தை மறைமுகமாய் மறுதலித்து விடுகிறோம். அவருடைய வார்த்தைகளை மறுதலித்து விடுகிறோம். ஐயா, அவருக்காக காத்திருக்கிறதை விட்டுவிட்டு வேறு காரியங்களிலே ஈடுபட ஆரம்பித்து விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் பாருங்கள், அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக அந்த விதவை வரும் பொழுது பாருங்க, ஒரு அடையை சுட்டு தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு மரித்து போகும் தருவாயில் இருந்த அந்த பெண், அந்த தீர்க்கதரிசியானவர் வந்து கேட்கும் பொழுது முதலாவது அடையை தீர்க்கதரிசிக்கு உருவாக்கி கொடுத்து, தீர்க்கதரிசிக்காய் முதலாவது அடையை செய்து கொடுத்ததோடு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியை ஆதரித்த அந்த மகளுக்கு பாருங்க, கொஞ்சம் பலம் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாதபடியினாலே, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதனால் செய்ய முடியவில்லை, இதனால் செய்ய முடியவில்லை, கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், எனக்கு சரியான சந்தர்ப்பம் வரவில்லை, எனக்கு அது வந்து விட்டால் செய்து விடுவேன், இது வந்து விட்டால் செய்து விடுவேன், எனக்கு மட்டும் அப்படி நடந்து விட்டால் நிச்சயமாய் கர்த்தருக்கென்று செய்வேன், எனக்கு மாத்திரம் இந்த காரியம் நடந்துவிட்டால் நிச்சயமாய் கர்த்தருடைய காரியங்களிலே முன்னிற்பேன் என்று சொல்லுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும், ஹல்லேலூயா, நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே. அருமையான தேவ பிள்ளைகளே, செல்வந்தர்கள் எல்லாம் அதிகமாய் அந்த ஆலயத்திலே கொண்டு காணிக்கை போட்டதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, இருக்கிறவர்கள் அவருடைய இருக்கிற மிகுதியான பணத்திலே ஒரு பகுதியை, சின்ன பகுதியை, ஒருவேளை அது பார்வைக்கு, மனிதனுடைய பார்வைக்கு பெரிதாக இருந்தாலும் அவர்களிடம் இருந்ததிலே ஒரு பகுதியை கொண்டு போட்டார்கள். ஆனால் அந்த விதவையோ தனக்கென்று இருந்த, தன் பிழைப்புக்கென்று இருந்த அந்த 2 காசையும் கூட மொத்தமாய் கொண்டு தேவனுக்காய் கொடுத்த தன்னுடைய கொஞ்ச பலத்திலும் அவரை மறுதலியாதபடியினாலே, ஓ மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். கர்த்தரே அதை பாராட்டுகிற, ஓ மைட்டி காட், கர்த்தரே அதை அங்கீகரிக்கிற, பாராட்டுகிற ஒரு நல்ல காணிக்கையை, சுகந்த வாசனை உள்ள காணிக்கையை அந்த அம்மா செலுத்தினது போலவே இந்த விதவையானவள் தீர்க்கதரிசிக்கு முதலாவது சுட்டு கொடுத்த அந்த அடையின் மூலமாய் தனக்கு கொஞ்ச பலம், கொஞ்சம் இருக்குது, இருந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த பட்டணத்திலே யார் யார் அந்த பஞ்சகாலம் முழுவதும், மிக நீண்ட காலமாய் காணப்பட்ட அந்த பஞ்சகாலம் முழுவதும் எத்தனை பேர் பஞ்சத்திலே இருந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த சகோதரியின் வீட்டிலே மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. அந்த காலத்தில் இந்த 2 இருந்தா போதும், அவர்கள் பெரிய செல்வந்தராய் இருந்திருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அங்கே மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. பாருங்க, எத்தனை ஒரு பயங்கரமான அற்புதமான திறந்த வாசல். ஐயா, ஒரு அடையை சுட்டு ஒரு சிறிய அடையை செய்து, மைட்டி காட், தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்த அந்த அன்பு சகோதரிக்கு கர்த்தர் அந்த பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்க கூடுமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருக்கென்று ஒரு நீதி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கென்று ஒரு நீதி இருக்கிறது. அவருடைய நீதியின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கென்று இருக்கிற நீதியின்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால், இவைகள் எல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற, நீங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளுகிற எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் கூட கொடுக்கப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. மூன்றாவதாக பாருங்க, கர்த்தர் சொல்றார், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு திறந்த வாசலோ அல்லது ஒரு மகிமையான ஆசீர்வாதமோ அல்லது மகா செழிப்போ, கர்த்தரே கொடுக்கிற மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்கள், செழிப்புகள், கிருபைகள் எல்லாம் சும்மா தானாய் வராது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை நாமத்தை மறுதலிக்கவில்லை. நம்பர் 3, மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள், ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். லூக்கா 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது போல, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை நானும் தேவதூதர்களுக்கு முன்பாக மறுதலிப்பேன். எத்தனை கொடுமையான
காரியம் பாருங்கள், மனுஷர்களுக்கு முன்பாக நாம் அவரை எந்த சூழ்நிலையிலும், ஐயா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதலிக்க கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான திறந்த வாசலை காண்பீர்கள். அதை இந்த உலகத்தில் ஒருவனும், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களுக்கு எதிர்த்த வீட்டில் அடுத்த வீட்டில் எங்கு யார் இருந்தாலும் சரி, எவரும் அந்த திறந்த வாசல்களை பூட்ட முடியாது என்பதை உறுதியாய் சொல்ல முடியும் வேதத்தின்படியே. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுங்கள். நான் அடிக்கடி நினைக்கிறதும் சொல்லுகிறதும் பிரசங்கிப்பதும் உண்டு. நீங்க எப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நீங்கள் நடந்தீர்களே ஆனால், ஹல்லேலூயா, சத்தியத்தின்படியே நடந்தீர்களே ஆனால், நம்முடைய வேதத்திலே சத்தியத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் வருமானத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் ஊழியத்திலே, எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, எப்படி கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறீர்களோ, மைட்டி காட், என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னாரே, அப்படியே நீங்கள் அவருடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் நடுங்குகிற சகோதரிகளாய் சகோதரர்களாய் காணப்பட்டீர்களே ஆனால், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள், எந்த அலைகளுக்கும் பயப்படாமல் நம்மோடு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் நாம் சொல்லுகிற சத்தியத்தின்படியே சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நிச்சயமாய் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவருடைய வசனத்தை கீழ்கொண்டு, அவருடைய வசனத்தை கை கொண்டு வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும், அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்வீர்களே ஆனால், கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாய் இருப்பீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் இருக்கும். எந்த காற்றடித்தாலும் சரி, எத்தனை மழை பெய்தாலும் சரி, எத்தனை சுனாமி வந்தாலும் சரி, எத்தனை சுனாமி போன்ற பிரச்சனைகள், சூறாவளி போன்ற சிக்கல்களும் உபத்திரவங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, நிச்சயமாய் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின மனிதனாய் எந்த சூழ்நிலையிலும் யாரும் பூட்ட முடியாத, யாரும் தடுக்க முடியாத நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் வாழுவீர்கள். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்ச பலம் இருந்தாலும் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த சூழ்நிலையிலும், எந்த பலகீனத்திலும் என் ஆண்டவருடைய பலம் எனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுங்கள். எந்த வியாதி படுக்கையில் இருந்தாலும், வியாதியில் இருந்த அவனை கர்த்தர் எழுப்பினார், வியாதியில் இருக்கிற என்னையும் கர்த்தர் எழுப்புவார் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச பலம் இருந்தும், ஐயா, நம்ப முடியாத சூழ்நிலையிலும் பாருங்கள், ஆபிரகாம் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு அவனுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போனது போல் இருந்ததாம். மனிதன் 100 வயதானவன் எப்படி குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும்? எல்லா மெடிக்கல், எல்லா மருத்துவ குணங்களுக்கும் மருத்துவ சாஸ்திரங்களுக்கும் அப்பாற்பட்ட முறையிலே இயற்கை சாஸ்திரங்கள், மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாவற்றையும் மீறி ஒரு 100 வயது சென்ற ஒருவன் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமானால், அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். அவன் விசுவாசித்தான். அவன் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை கொஞ்ச பலம் இருந்தும், ஒரு வகையில் சொல்ல போனா பலமே இல்லாதிருந்தும், அவன் விசுவாசித்தபடியினாலே அது நீதியாய் எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு என்னையா நீதியாய் எண்ணப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அது செய்தே ஆக வேண்டும் என நம்பிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த தேவ மனிதன் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவர் சொன்னபடியே நடக்கும் என்று நம்பி விசுவாசித்தபடியினாலே அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டதாம். பாருங்கள், நீங்களும் இப்படியாய் நம்பி விசுவாசித்து உங்கள் கிரியைகளை கர்த்தருக்கு நேராய் திருப்பி, கொஞ்சம் பலம் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே வாழ்ந்தாலும் சரி, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே
நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை மறுதலியாதபடி அவருடைய வசனத்தை கை கொள்ளுவீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசல் உண்டாகும். ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே அந்த மகிமையான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. எந்த காரியங்களிலே நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியங்களிலே நீங்கள் கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய அதிசயங்களை, அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களிலே உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான திறந்த வாசல் உண்டாகும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரையே முன்வைத்து ஓடுங்கள். ஐயா, உங்கள் காலங்களில் எல்லாம், உங்கள் வாழ்க்கைகளில் எல்லாம், உங்கள் செயல்களில் எல்லாம் கர்த்தரையே முன்வைத்து நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாய் மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசல் உண்டாகும். அவரையே நீங்கள் தாவீது அரசனை போன்று கர்த்தரையே முன்னிறுத்தி நோக்கினீர்களே ஆனால் அவரே உங்கள் வலது பார்சத்தில் வீற்றிருப்பார். நீங்கள் ஆதலினால் நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசல் உண்டாகும். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அற்புதமாய் சொன்ன ஆமென் ஆண்டவரே, பிலதெல்பியா சபையின் தூதருக்கு சொல்லி அந்த சபைக்கு சொன்னது போன்று அற்புதமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்ட பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு அல்லவோ பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை தரும்படியாய், அப்படி வந்துவிடும், இப்படி வந்துவிடும், ஓ அப்படி வந்துவிடும், தானாய் வந்துவிடும் என்று நம்பி ஏமாந்து போகாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி, உம்முடைய நாமத்தை மறுதலியாதபடி, ஆமென், எந்த சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமான கிரியைகளையே செய்கிற பிள்ளைகளாய் கொஞ்சம் பலம் இருந்தும் உம்முடைய நாமத்தை, வார்த்தையை மறுதலியாதிருக்கிற, ஆமென், உம்முடைய வசனத்தையே கை கொள்ளுகிற நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அற்புதமான திறந்த வாசல்களை பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணும்படியாய் இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் ஆமென் தேவ சமூகத்திலே வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா விதமான ஆபத்துகளிலும், துக்கங்களிலும், எல்லா விதமான சிறை இருப்புகளிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும், இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இவர்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டிய இடங்களுக்கு சென்று நல்ல படிப்புகளை படிக்கும்படியாய், ஐயா, படித்துக் கொண்டிருக்கிற இடங்களிலே தெய்வீக பாதுகாப்பும் கிருபையும் உண்டாகும்படியாய், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும்படியாய், நல்ல விசாக்கள், நல்ல தொடர்புகள், நல்ல ஜாப்பானர்ஸ்கள் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 40வது நாளிலும் ஆமென் ஆண்டவரே, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற இந்த தொடர் ஜெபத்திலே, ஓ உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 33வது நாளிலே கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய், ஆமென், இன்று உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, உனக்கு முன்பாக இருக்கிற திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற காரியங்களிலே விரைவாய், அதிவிரைவாய், ஓ நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய், திருமணங்கள் நடக்கும்படியாய், ஆமென் ஆண்டவரே, ஓ லார்ட், மறுமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மறுமணங்கள் நடக்கும்படியாய், ஆமென், விட்டு சென்றவர்கள் தேடி வரும்படியாய், ஆமென், அன்பு சகோதரிகளை, அன்பு சகோதரர்களை விட்டு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வரும்படியாய், மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய், ஓ தேவனாகிய கர்த்தருடைய தூதன் அன்று பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஓ உருவிய பட்டயத்தோடு
கூட்டத்தோடு நின்றது போலவே பரிசுத்தமான தூதர்கள், வல்லமையான தூதர்கள் தவறாய் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் நின்று அவர்களை திசை திருப்பும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தவறாய் பிரிந்து செல்லுகிறவர்கள், அநியாயமாய் விட்டு செல்லுகிறவர்கள் திரும்பி வரும்படியாய் உம்முடைய தூதன் இப்பொழுதே அனுப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். நீரே தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஐயா, நீரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்று வாசிக்கிறோமே, அப்படியே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திறந்த வாசல்களை வைக்கும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனியும் தீங்கு செய்கிறவர்கள், இனியும் சிறையிருப்பிலே இவர்களை கொண்டு செல்ல நினைக்கிறவர்கள், இவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறவர்கள், ஆமென், இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், மந்திர சூனியங்கள் செய்கிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்கிறவர்கள், ஓ லார்ட், என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வராதபடிக்கு, கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் பொல்லாத பிசாசின் தூதர்களாய் திரும்பி வராதபடிக்கு என் இயேசுவின் நாமத்தினாலே அங்கே ஒரு பூட்டு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 7 வழியாய் சிதறி போகும்படியாய் ஆமென், 7 வழியாய் சிதறி போகும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, மேன்மைகளை, இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல காரியங்களை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் துடிக்கிற எந்த சத்துருவும் எழும்பாதபடி, எந்த பேலியாளின் மக்களும் தலை தூக்காதபடி என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே அந்தகார சக்திகள் கட்டப்படுவதாக, பிசாசின் கிரியைகள் அழிவதாக. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று என் தேவனாகிய கர்த்தர் பலத்ததும் பெரியதுமான மகிமையும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆமென், எந்த இடத்திலே இவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ, எங்கே இவர்களுக்கு அற்புதமும் அதிசயமும் நடந்தால் ஒழிய இவர்கள் தப்பிக்க முடியாத சூழ்நிலைகளிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயா, ஒரு மகா பெரிய அற்புதம் நடந்தால் ஒழிய இந்த காரியங்கள் நடக்க போவதில்லை. ஓ, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய மேன்மைகள் வருவதில்லை. ஆமென். மகா பெரிய அற்புதமும் அதிசயமும் நடந்தால் ஒழிய திருமணங்கள் நடப்பதில்லை, வேலைகள் வருவதில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்குகள் கிடைப்பதற்கு வழியே இல்லை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருவதற்கு வழியே இல்லை என்று இருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர், தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்று ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளிலும் வல்லமைகளிலும் இருந்து ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே, ஓ லார்ட், பிசாசின் கிரியைகள் அழிவதாக. மைட்டி காட், ஓ, தடைபடுகிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. எந்த காரியத்திலே திறந்த வாசல் வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். திருமண தடைகள் திறக்கட்டும். ஓ மைட்டி காட், விலகட்டும். வேலை வாய்ப்புகளை, நல்ல படிப்புகளை, நல்ல வெளிநாட்டு பிரயாணங்களை கெடுக்கிற ஆமென் உயர உயர உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து பறக்கிற உன்னதமான நிலைகளுக்கு போக முடியாதபடி அடைத்து இருக்கிற எல்லா கட்டுகளும் வாசல்களும் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே எங்கே தேவ பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த சிறையிருப்பில் சங்கிலிகளோடும் கட்டுகளோடும் எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து இவர்கள் விடுபட்டு ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை, புதிய வழிகளை, புதிய வாய்ப்புகளை, புதிய சந்தர்ப்பங்களை பெற்று உயரே உயரே பறக்கிற அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காரியங்களை கடைபிடித்து ஆமென் ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்
பார்ப்பீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே சுவாமி. இந்த சத்தியமே அவர்களை விடுதலையாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை செய்கிறதற்காக அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் ஒரு காரியத்தை கவனியுங்கள். ஒரு திறந்த வாசல் ஒரு மனுஷனுக்கு வரணும், ஒரு வெற்றி திருப்பு முனை வரணும், அல்லது ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், பிரேக் த்ரூ வரணும்னா சில காரியங்கள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அதை நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிக்கிறதுல இருக்கிற சிக்கல்கள், அதை கடைபிடிக்கிறதுல இருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள் என்ன இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைகளையும் வழிமுறைகளையும் அவருடைய நீதியையும் நாம் மறுதலிக்காம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய திறந்த வாசலை பார்ப்பீர்கள், பெரிய வெற்றி திருப்பு முனையை பார்ப்பீர்கள். ஊழியத்தில், வியாபாரத்தில், தொழிலில், சொந்த ஜீவிதத்தில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். சந்தேகமே இல்லை. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை, ராஜரீகமான நன்மைகளை உங்களுக்கு கட்டளையிடுவார்.